வணக்கம் வணக்கம் நண்பர்களே. ஒரு புதுவிதமான செய்தி வந்திருக்கு. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாநாடு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய லெவலில் நடத்துகிறாங்க. அதாவது அதிமுக வந்து எந்த அளவுக்கு நடத்தியிருந்ததோ அதை விட நம்ம பெஸ்ட்டாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலம் மாநாட்டில் ஒரு சூப்பரான ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண்மணி ரொம்ப அனாவசியமாக திமுக தலைவரை பற்றி பேசினதாகவும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரபலமானது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மு.க. ஸ்டாலின் வரும்பொழுது ஒரு பெண்மணி ரொம்ப அனாவசியமாக பேசினதா நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண்மணியை வந்து திமுகவினர் முக்கிய புள்ளி வந்து அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணி வெளியேற்றிருக்காங்க. போலீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூப்பிட்டு அது நிறைய விதமான இதெல்லாம் நடந்து அந்த பெண்மணியை வெளியேற்றிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த பதிவை பற்றி நம்ம முழுமையாக அந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நமது சேனல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு அரசை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கணும், மலை சந்திப்பு இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சேலம் மாநாட்டில் புகுந்து தூக்கிய திமுக முக்கிய புள்ளி என்ன நடந்தது? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வருகை புரிந்தார் சேலத்திற்கு. உதயநிதி ஸ்டாலின் மதியான அளவில் வருகை புரிந்திருந்தார். இவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா வரவேற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்ததுனால அதிக மக்கள் வந்து கூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப அதிகரிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அங்கே ஒரு பெண்மணி மு.க. ஸ்டாலினை பார்த்து அனாவசியமாக பேசினதாகவும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வைரலாகிடுச்சு. அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வைரலாகிட்டு இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இணையதளத்தில் ஏகப்பட்ட இடங்களில் ரொம்ப வைரலானதுனால அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாலின் சொன்னதாகவும் உதயநிதி ஸ்டாலினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்றார் போல் அது ஒன்றும் பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. காத்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 மணிக்கு மாநாடு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து அசைவ உணவுகள் சைவ உணவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. ஒரு கவுண்டர் வந்து 40 பக்கமும் 40 கவுண்டரும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 கவுண்டரும் போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கவுண்டர் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு சூப்பரான மாநாடு நடத்துகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. என்ன அசம்பாவிதம் நடந்தது, அடுத்தடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே என்னென்ன நடந்தது, எத்தனை பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டாங்க, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாளில் அடுத்தடுத்த பதிவு மிக சிறப்பாக நம்ம செய்தி சேனலில் வெளிவரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த பெண்மணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா கைது பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. அது யார்? அதிமுகவுடைய பிரபலமான கட்சி வந்து ஏதாச்சும் ஈடுபாடு பண்ணி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. முழுமையான தகவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த பதிவில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.